அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் 43,728 கோயில்கள் உள்ளன. பல கோயில்களில் தரிசன டிக்கெட் எடுக்கும்போது சர்வர் இணைப்பு சரிவர கிடைப்பதில்லை. டிக்கெட் எடுக்க தாமதம் மற்றும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்படுகிறது. எனவே ஏஐ தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப புதிய மென்பொருளை உருவாக்குமாறு அறநிலையத்துறைக்கு பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கோயில் பணியாளர்கள் கூறியதாவது: ஐடிஎம்எஸ் மென்பொருளின் மெயின் சர்வர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அறநிலையத்துறை தலைமை அலுவலக வளாகத்தில் மட்டுமே உள்ளது. ஒவ்வொரு கோயிலுக்கும் கணினி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பக்தர்களுக்கு டிக்கெட் தரும்போது மெயின் சர்வருக்கு சென்று இணைப்பு கிடைத்தால்தான் டிக்கெட் வழங்க முடிகிறது. தாமதம் ஏற்படுவதுடன் சில சமயங்களில் டிக்கெட் வராமல் முடங்கிவிடுகிறது. ஒரு டிக்கெட் வழங்க 2-3 நிமிடங்கள் ஆகின்றன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்படுகிறது. ஐடிஎம்எஸ் மென்பொருளில் பல குறைபாடுகள் உள்ளன. அதை ஒவ்வொரு கோயிலின் தேவைகள் அறிந்து உருவாக்கப்பட்டதாக தெரியவில்லை. 15 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி உருவாக்கப்பட்டுள்ளது. ஏஐ காலத்தில் இருக்கும்போது அதற்கு ஏற்றவாறு மென்பொருளை மாற்ற வேண்டும். இதற்கு அறநிலையத்துறையின் புதிய அமைச்சர் ரமேஷ் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். அதிக பக்தர்கள் வரும் முக்கிய கோயில்களில் கோயிலுக்கு உள்ளேயே சர்வருடன் கூடிய இணைப்பு வசதி ஏற்படுத்த வேண்டும். சில வினாடிகளில் டிக்கெட் வழங்க முடியும். ஒவ்வொரு கோயிலுக்கும் தனி சிறப்பு உள்ளது. அந்த கோயில்களின் சேவைகளை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள ஒருங்கிணைக்கப்பட்ட ஐடிஎம்எஸ் மென்பொருளில் கூடுதல் வசதிகளை உருவாக்க வேண்டும். கூகுள் பே உள்ளிட்ட டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் கட்டணம் செலுத்துவதை முழுவீச்சில் ஏற்படுத்த வேண்டும். கோயில்களில் மென்பொருள் தொடர்பான பணிகளை கையாள தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த படித்த இளைஞர்களை பணியில் சேர்க்க வேண்டும். இது தொடர்பாக ஏற்படும் பிரச்சினைகளை கேட்டறிந்து தீர்வு காண அறநிலையத்துறை அலுவலகத்தில் தனிக்குழுவை நியமிக்க வேண்டும் என்றனர்.